இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அதாவது அந்த டீமன் கல்ட்டோட ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து கிராண்ட் கார்டியன் அப்புறம் அந்த ரெட் ஹேர் 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரெட் ஹேர் வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிரேட் கார்டியன் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அப்போது நீ வந்து இவ்வளோ நாட்டெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த உண்மையான ஒரு டிசபிள் அந்த டிசிடெண்ட் வந்து ஹீரோ தானா? அவர் வந்து யாருமே இல்லாமல் இந்த டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டாரா? அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட் கார்ட் டெக்னிக் வந்து அவர் கற்றுக்கிட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெட் ஹேர் வந்துட்டு ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஏன் அவன் மூஞ்சி ஒரு மாதிரியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஃபைட் போயிட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஆம்புஷ் பண்ணாங்க. ஏற்கனவே வந்து இதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அங்கே வர்றோன்னு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்தாலும் நம்ம தாக்கு பிடிச்சோம். பட் திடீர்னு ஒரு 3 பேர் வந்து என்ட்ரி கொடுத்தானுங்க. ஒருத்தன் வந்து ஸ்வாடை யூஸ் பண்ணுறவன், இன்னொருத்தன் வந்து கை க்ளவுஸ், இன்னொருத்தன் வந்து ஸ்டிக்கு. இவனுக்கு 3 பேருமே வந்து வித்தியாசமாக இருந்தானுங்க. இவனுக்கு 3 பேர் வந்தங்காட்டி தான் வந்து நம்மளோட பவரில் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. இதனால தான் வந்து ஒரு எல்ட்ரு வந்து இறந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்டு கிளான் கிளை வந்து அவள் கையை இழந்தா. அது மட்டும் இல்லாமல்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டி காட்டும் போது அவன் உடம்புல வந்து சரியான காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டிக்கால் தான் வந்து எனக்கு மேக்கான ஒரு, அதாவது ஸ்டிக்கால் ஆன காயம். இந்த மாதிரி ஹீரோ யூஸ் பண்ணுற ஃபார்மேஷன் மட்டும் அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சு மூவ் பண்ணியிருந்தான்னு வையன், அந்த ஃபஸ்ட் ஏழ்ற மாதிரி நான் இறந்தா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த மூவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து அது அடிச்சு தூக்கிடும் சொல்லிட்டு தான் இவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ சீனங்கிட்ட இந்த மரிமலையன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி மீட்டிங் பண்ணி பேசுவாங்கள்ல, இந்த மாதிரி உணவருந்தும் வேலை மாதிரி அங்கே க்ரியேட் ஆகுது. எல்லாருமே வந்து அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ அப்புறம் அவங்க அப்பா இதெல்லாமே வந்து நின்றுறாங்க. அதுக்கப்புறம் மரிமலையன்ஸ் இருக்கிற முக்கியமான ஆளுலாம் வந்து இந்த மாதிரி அந்த ஒருத்தி வந்து ஒரு பருதா மாதிரி அணிஞ்சிட்டு வந்து வருவாள். அவள் வந்து வந்துட்டு இந்த மாதிரி நான் எங்களோட இனத்தோட கிளானோட சார்பாக வந்து உங்களுக்கு க்ரீட்டிங்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கல்ட்டில் இருந்துட்டு நீ க்ரீட்டிங்ஸ் பண்ணுறதுல சரி தான், இந்த மாதிரி வந்தால் ஃபஸ்ட்டு உன்னோட ஃபேஸை காட்டு, கரெக்டாக வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணு, உன்னோட இஷ்டத்துக்கு வந்து காமிக்கிற, இது வந்து நீ தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து ரூடாக வந்து நடந்துக்கிறது வந்து என்னை மனுஷன்னு சொல்லிட்டு அவள் அந்த பருதாவை நீக்கணுமே எல்லாருமே வந்து அவளோட அழகில் வந்து மயங்கி விழுகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பியூட்டியாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அது கண்டுக்காம வந்து இந்த மாதிரி நான் ரூடாக நடந்ததுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே வந்து உட்காந்து வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டு தான் அந்த பிளான் எல்லாம் வந்து என்ன போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போகும். பட் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு வந்து அவள் ஹீரோ கிட்ட வந்து உட்கார ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு டிங்குன்னு வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கோம். ஹீரோ வந்து அவகிட்ட இருந்து விலைக்கு போனாலும் இவள் வந்து ஹீரோ பின்னாடியே வந்து உட்காந்துட்ருப்பா. ஹீரோன்ட்டு ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேனா வந்து ஸ்கேன் பண்ண சொன்னால் நேனா வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அவள் வந்து யாரோ வந்து அவள் மூளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அவளை வந்து ஒரு மயக்கத்தில் வச்சுருக்காங்க. ஹைப்போனஸ் அப்படின்னு சொல்லி எங்களை ஃப்யூச்சரில் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அப்படின்னு என்ன இந்த மாதிரி அதோட இன்ஃபர்மேஷனில் எனக்கு அனுப்பப்பட்டு சொல்லும்போது அது வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து ஹீரோக்கு தெரியுது. அதே சமயத்தில் வந்து அட்டாக்கும் பண்ணிடுவா. அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அசால்ட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து என்னால் ரிலீஸ் பண்ண முடியுமா நேனோ அப்படின்னு சொல்லும்போது முடியும். அதாவது நம்ம அவளோட நர்வ் சிஸ்டத்தை மட்டும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விடணும். டேமேஜ் அந்த எலக்ட்ரிக் ஷாக் மூலமாக கொடுத்தா அவள் வந்து நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சூப்பர் அருமை, இப்போ நான் வந்து கை வைப்பேனா நீ வந்து அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி வச்சு அவளை மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அது தூரத்துலேருந்து இந்த பிளானில் செயல் போட்டவன் வந்து அது பார்த்துட்டு தான் இருப்பான். எப்படி வந்து அவன் வந்து அந்த டெக்னிக் வந்து விடுவிச்சான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு இப்போ தான் சுயநினைவுக்கே வந்து என்னாச்சு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சுயநினைவுக்கே வர்றா. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது பிரின்சஸ் கிடையாது, அவள் வந்து அந்த கிளானோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பண்ணினதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு துடுப்பு போடுறதுக்கு ஒரு எடுப்பாக ஒருத்தாங்க நின்றுட்டுருப்பான். அவனையுமே வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவனும் வந்து உனக்கு என்ன தைரியமாக தான் வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மேலேயே கை வச்சிருப்போன்னு சொல்லிட்டு அவள் அடிக்க வரும்போது அந்த இடத்துல நம்ம 1000 ஃபேஸ்ட் பேத்தை வந்து தடுத்துட்றான். தடுத்ததுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஓவராக நடந்துட்டுருக்க, எங்களை பற்றி என்னடா நினச்சிட்ருக்கு, டீமன் கல்ட்னா விளையாட்டு மயிராக போச்சா, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சௌரிய மையத்துக்கு நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது
அங்கே தூரத்தில் இருந்தது வந்து இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே டெலிபதிக் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அது எல்லாமே தெளிவாக கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து 2வது பிளானுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறது, செகண்ட் பிளான் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஆளை வச்சு அட்டாக் பண்ணுறது. இப்போ 3வது பிளான் தான் மாற்றி ஆகணும். இந்த மாதிரி நம்மளோட மாஸ்டர் வந்து டீமன் ஸ்வாட் ரிலீக்கு வந்து தேடி போயிருக்காரு. அது வந்து அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் டிலே பண்ணி இழுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்துட்டு டீமன் ஸ்வாட் ரிலேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபஸ்ட்டு போய் அவனை பிடிச்சி வந்து தூக்கிடுவார். நீ யார்ரா, உங்களுக்கு பின்னாடி யார்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவன் வந்து இருந்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம், நான் வந்து இப்போ 3rd பிளான் வந்து செயல்படுத்துன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்லாப்பை கையில் வந்து ஒரு மாதிரி கிளாப் பண்ணும்போது எல்லாருமே அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாமே வந்து மைண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அந்த டீமன் கல்ட்டு ஆப்போசிட் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஹீரோ நடுவில் வந்து இந்த மாதிரி அவங்க மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள அடிச்சுட்டெல்லாம் தூக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் இல்லாதவங்க வந்து இந்த இடத்துல நில்லுங்க, அசையாமல் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் போகிறீங்க மைண்ட் கண்ட்ரோல் ஆனவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நீ கவலைப்படாத, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ போய் அந்த மைண்ட் கண்ட்ரோலை வந்து தடுக்கிறதுக்கு வந்து போயிட்டுருப்பார். அப்படி தடுக்கிறதுக்கு போகிறப்ப வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாளா வந்து பார்க்குறா, இவன் தான் வந்து அந்த க்ரௌன் பிரின்ஸா. ஹீரோ வந்து அசால்ட்டாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து மைண்ட் கண்ட்ரோல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல, எப்படி ஹீரோ வந்து இந்த மாதிரி பேர் ஹேண்டில் வந்து இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே புரியல. ஆனால் ஹீரோ பண்ணல, ஆக்சுவலாக நேனோ தான் பண்ணுது. அது வந்து அந்த மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த நரம்பை வந்து டேமேஜ் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் மூலம் வந்து நார்மலான நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடும் நேனோ. ஸோ இப்படி வந்து இங்கே ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்க, அதே சமயத்தில் வந்து இந்த டீமன் ரெலிக்கு தேடி வந்து 2 பேர் வந்து போயிருப்பானுங்க. அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளில் தான் வருவானுங்க. அவனுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த மார்ஷல் கார்ட் டெக்னிக் இருக்காது, அதாவது அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் இருக்காது. பட் அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் மாதிரியே ஒரு விஷயம், ஆனால் அது கிடையாது. உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், பட் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க யூஸ் பண்ணுறது இது, அவன் வந்து இப்போ கத்தி யூஸ் பண்ணுறான், அவன் வந்து கையை யூஸ் பண்ணுவான், ரெண்டும் சேம் தான். ஆனால் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இவங்களால் கொண்டு வர முடியாது. எப்படி ஹீரோ அந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து பர்ஃபெக்ட் பண்ணி, அதாவது கம்ப்ளீட் பண்ணி வச்சு அந்த அன்னோன் ஐடென்டிட்டினால் வந்து அதை பர்ஃபெக்ட் பண்ண முடியலையோ அந்த மாதிரி தான். ஸோ இப்படி இந்த விஷயங்கள தான் அவனுங்க அங்கே போயிருப்பானு, அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கொன்று வச்சுருப்பானுங்க. அந்த டீமன் கல்ட்டோட வேலட் இருக்குல்ல, அதில் தான் வந்து அந்த ஸ்வாட் கார்டோ, அதாவது அந்த டீமன் கார்டோட புரியல கைஸ், என்னாலே அப்படியே குழம்புது. அதாவது இந்த டீமன் கார்டு இருப்பான்ல அந்த ஆன்செஸ்டர், அவன் வந்து இந்த பிளேட் கார்டோட டெக்னிக் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான கண்டு வச்சு அந்த டெக்னிக்கு எல்லாமே வந்து அதில் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். பிளேட் கார்டு அந்த போட்ட அந்த சூடுமே வந்து அதில் தான் இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி வச்சு அதை வந்து மங்காமல் வந்து பாதுகாத்து வச்சுட்ருப்பாங்க அந்த பாடியில். ஆக்சுவலாக அது எல்லாமே ஒரு டெட் பாடி தான். ஸோ அவங்க வந்து அந்த இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து அவங்க ஸ்வாட் ரிலீக் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேடி வந்துட்டுருக்காங்க. டீமன் ஸ்வாட் ரிலீக் வந்து அவங்க தேடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற யாருமே அஃப்கோர்ஸ் யாருனாலுமே வந்து தடுக்க முடியல. இவ்வளோ ஏன் இந்த எல்ட்ரஸ்னாலேயே வந்து தடுக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்குது அவங்க ஃபைட்டு. ஸோ அவங்கெல்லாம் யாருனாலையுமே வந்து நிற்க முடியல. அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ரெட் ஹேர் வந்து உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் வந்து அசால்ட்டாக வந்து அது எல்லாத்தையும் தடுத்துட்டு, பரவாயில்ல நீ கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்க, ஆனால் நீ வந்து வீக்காக தான் இருக்க, மற்ற நாய்களை கம்பேர் பண்ணும்போது நீ பவர்ஃபுல் தான், இவ்வளோ தான் இந்த டீமன் கல்ட்டால் வந்து முடியுமா, நான் இன்னமும் நினச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார்ரா நீ அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து இப்போது சாக போகிற, நீ எதுக்கு வந்து இத்தனை கேள்வி வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே கூட வந்து ஒருத்தர் நின்றுட்டுருப்பான். இவன் வந்துட்டு, டேய் நீ போய் அந்த டீமானிக் ஸ்வாட் ரிலீக் வந்து எடுத்துகிட்டு வா, நான் அவனை பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக போ, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்க கூட கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவான். அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹேர் வந்து இருந்துட்டு, நான் வந்து உன்னை போக விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களெல்லாம் வந்து ஏவி விடுறான். ஆனால் இவன் வந்து அது எல்லாத்தையும் வந்து தடுத்துட்டு, நான் வந்து அவனை போக விட்றேன், நீ யாரா நான் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை கட்டுறானுங்க. இப்படிக்கும் வந்து ரெட் ஹேர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணால் அவன் வந்து அந்த கையில் வந்து நல்ல ஒரு க்ளவுஸ் மாதிரி இருக்கும், இரும்பு க்ளவுஸ், அதை வச்சு வந்து இவன் ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். அவனோட மூவ் வந்து இவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இது வந்து அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெட் ஹேர் வந்து அடித்து தள்ளிடுவான். அடித்து தள்ளனா இவனாலையுமே வந்து நம்ப முடியாது, என்றா இவன் வந்து அடிச்சு தள்ளிட்டேனா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெட் ஹேர் வந்து அவனுக்குன்னு உண்டான ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான், கிரிம்சன் ரெட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இவன் வந்து அசால்ட்டாக தடுக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் ரெட் ஹேரை வந்து சரியான அடி வாங்குறான். அடி வாங்கிட்டு கடைசியில் போய் செவுத்துல வந்து சொருகிடுறான். அப்படி சொருகணுன்னு இருந்துட்டு நான் வந்து என்னமோ நினச்சேன், சரி இப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு நான் உள்ளே போனேன், அவன் கூட போய் ஜாயின் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து இப்படி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து பறந்து வருது. இவன் வந்து கேட்ச் பிடிச்சி என்னன்னு பார்த்தா, இவன் வந்து உள்ளே போடா, உள்ளே போய் டிபானிக் ஸ்வாட் அந்த ரிலீக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே ஒருத்தன் அனுப்பிச்சி வச்சுருப்பான்ல, அவனோட தலை யாரா அவனை அப்படி பண்ணான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ மேலே இருந்துட்டு, ஓ நீ தான் இந்த குட்டி குஞ்சன்ஸ்க்கு லீடரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெட் ஹேர் இருந்துட்டு க்ரீட்டிங்ஸ் க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, க்ரௌன் பிரின்ஸா, இவன் வந்து சாதாரண ஆள் மாதிரி எனக்கு தெரியல, இந்த மாதிரி இவனையே வந்து வெட்டி தலையை அனுப்பிச்சி வச்சுருக்கானே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்வாட் டீமன் ரிலீக் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். இவன் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபுட் சாப்பிட்ற உணவு இருந்தும் அந்த அறையில் தான் வந்து இருக்கணும். இங்கே இல்லைன்னா வந்து அங்கே ஏதோ வந்து குழப்பம் வந்து நிகழ்ந்துருக்குது. ஸோ பிளானில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. நான் நினச்ச மாதிரி வந்து பிளான் போகல. அங்கே அவங்க எல்லாத்தையும் வந்து கலவரம் பண்ணி விட்டு போட்டு இங்கே நான் எடுத்துகிட்டு போகிறதா வந்து பிளானே. பட் இப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ரெட் ஹேரை வந்து உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஓடனான்னு சொல்லிட்டு ரெட் ஹேரை வந்து அடிக்கிறோம். நடுக்குள்ளே ஹீரோ வந்து பூந்து அவர் வந்து அதை பிளாக் பண்ணிடுறார். பிளாக் பண்ணி வந்து அட்டாக் வந்து அந்த ரெட் ஹேரை கொடுக்குற மாதிரி தான் வந்து அவன் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அந்த அடி வந்து மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃபோர்ஸ் இவர் மேலே வாங்குறக்காட்டி வந்து இவருக்கு லைட்டாக இன்னர் ஆர்கன்ஸ் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகுது. பட் அடுத்த செகண்டே வந்து நேனோ வந்து ஆட்டோ ஹீல் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோ வந்து மறுபடியும் பர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு வந்து போயிடுவார். பட் அது வந்து இவனுக்கு தெரியாது, இவன் வந்து ஹீரோ டேமேஜாக இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஹீரோவே வந்து அந்த புஷ் பண்ணி வந்து பின்னாடி தள்ளிடுவார். தள்ளினதுக்கப்புறம் ரெட் ஹேர் கிட்ட இந்த இதை வச்சுக்க ரெட் ஹேர், நீ இந்த போய் நம்மளோட கல்ட் லீடர்கிட்ட கொடு, அவங்க வந்து உணவருதும் அந்த அறையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ கொடுக்குற விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு நான் வந்து உன்னை போக சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு இவர் போய் நடுவில் போய் அட்டாக் பண்ணுறாரு. டேய் ஃபைட் உனக்கு எனக்கும் தான், அவனை விடு, நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம், பார்க்கலாம் நீ எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான். ஏன்னா ரெட் ஹேரையும் வந்து அசால்ட்டாக போட்டு அடிச்சிருக்கிறான். ஸோ இப்போ 2 பேத்துக்குள்ளே வந்து என்ன நடக்க போகுது, இன்னும் கிராண்ட் கார்டியனோட அந்த இதெல்லாமே காட்டல. கிராண்ட் கார்டியனே வந்து ரொம்ப பவர்ஃபுல், கல்ட் லீடருக்கு அடுத்து அவன் தான் வருவான். பட் அவனே வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஹீரோ யூஸ் பண்ண டெக்னிக் வந்து எம்எல் யூஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நானும் வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் மாதிரி தான் வந்து இறந்துருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து இவங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஹீரோ மாதிரி. பட் அவங்க பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்து கொண்டு வரல, அதாவது இது வரைக்கும் காமிச்சவங்க. ஸோ ஹீரோ அந்த ஸ்வாட் டிஸ்டன்ட் மாதிரி ட்ராகன், அதாவது டீமன் ஸ்வாட் டிஸ்டன்ட் மாதிரி இப்போது பிளேட் கார்ட் டிஸ்டன்ட்னு ஒருத்தர் புதுசாக வந்து கிளம்பிட்டான். அந்த கிளான்லேருந்து வந்தவனுக்கு தான் இத்தனை நாய்களுமே. இத்தனை நாயில் வந்து ஹீரோ வந்து இப்போ அடிச்சு தூக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பாட்டை வந்து நாளைக்கு பாருங்க கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வெல் கைஸ், டைமிங் வந்து என்னால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. பட்டு ஒரு 2 வீக்ஸில் வந்து நான் சொல்லிடுறேன் எப்போ கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அன்னாடும் வந்து அந்த டைமில் மட்டும்தான் வருங்கிற மாதிரி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வரைக்கும் பாய் கைஸ்.